புகழனைத்தும் இறைவனுக்கே. நேற்றைய தினம் பார்த்தோம் இல்லையா, அதன் தொடர்ச்சியை இன்றைய தினம் பார்ப்போம். யாப்பின் வேறு பெயர்கள் என்னென்ன? செய்யுள், பா, கவிதை, பாட்டு, இதெல்லாம் யாப்பின் வேறு பெயர்கள். யாப்பின் உறுப்புகள் என்னென்ன அதை பற்றி பார்ப்போம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி அல்லது வரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தொடை. இதெல்லாம் யாப்பின் உறுப்புகளாகும். எழுத்து என்ன? எழுந்து வரும் ஒலிகளை எழுதுவது. அசைங்கிறது எழுத்துக்கள் சேர்ந்து அசைக்கப் பெறுவது. சீர்ங்கிறது என்னங்க? அசைகள் தனித்தும் சேர்ந்தும் சீராக அமைவது. தலைங்கிறது முதல் சீரையும் அடுத்த சீரையும் சேர்த்து கட்டுவது. அடி அல்லது வரிங்கிறது என்ன? பல சீர்கள் வரிசையாக அமைவது. அதுக்கு பேர் தான் அடிங்கிறது. தொடைனா வரிகளுக்குள் அமையும் ஒழுங்குமுறை, அதைத்தான் தொடைன்னு சொல்கிறோம். யாப்பின் வேறு பெயர்கள் பார்த்தோம், யாப்பின் உறுப்புகள் பார்த்தோம். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு சேரும், பயனுள்ளதாக இருக்கும்.